ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களே எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். எங்களுடைய சரீரத்தில் புது பலன் ஆரோக்கியத்தை தரும்படியாக ஜெபித்து கொள்ளுங்க. இந்த நாளிலும் எங்களுடைய ஊழியத்தின் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும்படியாக விசேஷித்த விதமாக ஜெபித்து கொள்ளுங்க. இந்த நாளில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போகிறார். நீங்கள் நினைச்சே பார்க்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட அதிசயத்தை தேவனுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. சங்கீதம் 113:7. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் எல்லாராலும் தள்ளப்பட்டவர்களாக சிறியவர்களைப் போல, ஒரு குப்பையைப் போல, ஒரு தூசியைப் போல உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா? நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் நினைத்து பார்க்காத அதிசயங்களை செய்கிறவர் உங்கள் கூட இருக்கிறாரு. இந்த நாட்களில் அவர் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் கூட அமர்ந்து செயல்படுத்தக்கூடிய காரியத்தை அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட நீங்கள் எந்த காரியத்தில், ஆண்டவரே நான் ஒரு தூசியை போல இருக்கிறேன்ப்பா, என்னுடைய ஜெப வாழ்க்கையில், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில், உலக பிரகாரமான வாழ்க்கையில் இந்த நாளில் ஒரு சந்தோஷம் இல்லாமல் இந்த நாளில் எல்லாராலும் தள்ளப்பட்ட கல்லை போல இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? தள்ளப்பட்ட கல்லாக இருக்கிற உங்களை தான் ஆண்டவர் தலைக்கல்லாய் உயர்த்த போகிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவனுடைய சகோதரர்கள் மத்தியில் அவன் தள்ளப்பட்டவனாய் காணப்பட்டான். ஆண்டவர் அவனை ராஜாவாய் உயர்த்தினார். அதே போல தான் பார்க்கிறோம், யோசேப்புடைய வாழ்க்கையுடைய சகோதரர்கள் அவன் தள்ளப்பட்டவனாக காணப்பட்ட போது தேவன் அவனை என்ன செஞ்சார்? ஒரு பிரதமராய் அந்த நாளில் உயர்த்தி இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, எந்தெந்த காரியத்தில் நீங்கள் புழுதியில் இருக்கிற மாதிரி, குப்பையில் இருக்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதோ உங்களை ஆண்டவர் உயர்த்த போகிறார். எந்த இடத்துல நீங்கள் சிறியவனா சிறுமைப்படுத்தப்படுறீங்களோ, எந்த இடத்துல எளியவன் போல இருக்கீங்களோ அந்த இடத்துல ஒரு உயர்வை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அதனால தான் சொல்லுவாங்க, எளியவன் பேச்சு அம்பலத்துக்கு ஏறாதுன்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வார்த்தையை அப்படியே செயல்படுத்தும்படியான காரியங்களை செய்து உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே வைக்க போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, சிறுமையும் எளிமையுமான எங்களை நீர் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே, இந்த நாளிலும் கூட தகப்பனே மித்துதிக்கிற சூத்திரிக்கிறோம். உங்கள் நாமத்தை உயர்த்தும்படியாக உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறீர் ஐயா. ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர்ந்திருந்து காரியங்களை செய்யும்படியான காரியத்தை நீர் செயல்படுத்த போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதனால் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசப்பா, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என்னுடைய வழிகள் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளோ உயர்ந்ததா இருக்கிறது, அவ்வளவா இவனை குறித்து என் நினைவுகள் உயர்ந்ததா இருக்குதுன்னு சொன்னது போல அந்த பிள்ளைகளை அவ்வளவா ஆசீர்வதித்து நீர் கனப்படுத்தப்படுவதற்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.